சிடிவி நேயருக்கு வணக்கம். இந்த கரிமுகன் படத்தை நான் தான் தயாரிச்சிருக்கிறேன். சூப்பர் சிங்கரில் வர்றதுக்கு முன்னாலே இந்த படத்தை வந்து நாங்கள் தயாரிச்சிட்டோம். இப்போ வந்து மக்களிசை மன்னன் சூப்பர் சிங்கரில் நடித்த செந்தில் கணேஷ் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் செல்லத்தங்கையா. கரிமுகன் படம் எனக்கு 2வது படம். இந்த படத்தை நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம்னு எல்லா பணிகளையும் அதில் கவனிச்சிருக்கேன். உலகம் முழுக்க கோடானு கோடி ரசிகர்கள் கொண்டாடின ஒரு பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஏ சின்ன மச்சான் பாட்டு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அந்த பாட்டை பாடினது செந்தில் கணேஷ், ராஜலட்சுமின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டை எழுதுனது செல்லத்தங்கையா நான் தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம்னு எல்லா பணிகளையும் கவனிச்சிருக்கேன். 4 பாட்டு நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறோம். இந்த படத்தோட டைட்டில் கரிமுகன் அப்படின்னா, கரி என்றால் யானை என்ற பொருள். யானை முகன் விநாயகன். ஹீரோவோட பேர் படத்தில் கணேசுங்க. முகம் தெரியாத 2 நபர்களுக்கு இடையில் ஏற்படுற பிரச்சனை முகம் தெரிஞ்ச 2 நபரை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதை. ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்குறோம். நானும் செந்தில் கணேசும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி, தென் மாவட்டங்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி செஞ்சு மக்களோட மனசில் நிறையவே இடம் பிடிச்சிருக்கோம். அடுத்த கட்ட முயற்சியாக எங்களுடைய திரைக்கலை பயணத்தில் திருடு போகாத மனசுன்னு ஏற்கனவே ஒரு படம் எடுத்தோம். அதை எங்களால் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்க்க முடியலை. இப்போது கரிமுகன்கிற படம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அதே நேரத்தில் மிகவும் சிறப்பாகவும் வந்திருக்கு. பாடல்கள் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் எப்படி எனக்கும் செந்தில் கணேசுக்கும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி மூலமாக நிறைய ஆதரவு தந்தீங்களோ, தொடர்ந்து ஆதரவு தந்தீங்களோ, அதே மாதிரி இந்த திரைக்கலை பயணத்துலையும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். புதுக்கோட்டையில் பிறந்து திருச்சி மலைக்கோட்டையை கடந்து சென்னை திரைக்கோட்டையில் புகுந்து இந்த கரிமுகன்கிற கலைக்கோட்டையை படைச்சிருக்கிறோம். வாங்க, தியேட்டரில் வந்து படத்தை பார்த்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் திரு செல்லத்தங்கையா சார் இயக்குனர். நான் இந்த படத்தில் வந்து ஃபைட் மாஸ்டராக பணிபுரிஞ்சிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 4 ஃபைட்டு 4ம் சிறப்பாக வந்திருக்கு. மேலும் இதில் வந்து விஜய் டிவி புகழ் டைட்டில் வின்னர் திரு செந்தில் கணேஷ் சார் நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா ஃபைட்டும் லைவாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பணிபுரிந்த திரு கேமராமேன் எழில் சாருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தில் வில்லன் பார்த்திங்கன்னா யோகி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேலும் இயக்குனரை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னு ரொம்ப தங்கமான மனிதர். அவர் செல்லத்தங்கையான்றது வந்து செல்லமும் இருக்குது, தங்கமும் இருக்குது. சார் பேர்லேயே இருக்குது. ரொம்ப ஒரு குடும்பம் மாதிரி பார்த்துக்குவாங்க. எல்லா விஷயத்திலும் டெடிக்கேட்டாக இருந்தாங்க. இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. மென்மேலும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குங்க அப்படின்றது கேட்டுக்கிறேன். கரிமுகன் படம் இயக்குனர் செல்லத்தங்கையா அவர்கள் இயக்கத்தில், மக்களிசை மன்னன் செந்தில் கணேஷ் அவர்கள் நடிப்பில், கேரளா பொன் காயத்ரி அவர்கள் நடிப்பில் ஹீரோயினாக, வில்லனாக இந்த படத்தில் யோகிராம் அவர்கள் பண்ணியிருக்காங்க. படம் பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் செந்தில் கணேஷ் அவர்கள் உழைப்பு வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா, ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்கே இங்கேன்னு போயிட்டு பகல் ஃபுல்லாக டயர்டாக இருப்பார். நம்ம 10 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் ரெடி அப்படின்னோடனே உடனே அந்த ஸ்டார்ட்டுக்கு வந்து உட்காந்துருப்பாப்புல. அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில். செந்தில் கணேஷை பற்றி சொல்லணும்னா, படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் 2 பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் கணேஷே பாடியிருக்காங்க. அதில் ஒரு பாட்டு நாங்கள் தேன்கனி கோட்டை அந்த ஏரியாவில் நாங்கள் ஷூட் பண்ணுறப்ப அந்த பாட்டு மிக மக்களுக்கும் ஒரே ஆர்ப்பாட்டம். எல்லா மக்களையும் நாங்கள் அப்புறப்படுத்தி அந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. படம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. படத்தை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, படத்தில் ஒரு 2-3 ஃபைட் சீன் இருக்குது. ஃபைட்டுக்காண்டி செந்தில் கணேஷ் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 26 படம் திரைக்கு வர இருக்கிறது. எல்லோரும் திரையில் படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் யோகிராம். கரிமுகன் அப்படின்ற ஒரு படத்தில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் செந்தில் கணேஷ் அவர் நடிச்சிருக்காரு ஹீரோவா. காயத்ரின்றவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இதில் நான் வந்து ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். டைரக்டர் வந்து செல்லத்தங்கையா. அந்த நாட்டுப்புற பாட்டு அந்த ட்ரூப் வச்சு பண்ணிகிட்ருக்கார் அவர். இந்த படத்தை இயக்கியிருக்கார் அவர். அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. செந்தில் கணேஷ்க்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ஃபைட் மாஸ்டர் த்ரில்லர் முருகன் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே இந்த விஷயத்தை தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள்.
இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்க. சிடி நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் எழில் செல்வன். இந்த படம் முழுக்க முழுக்க புதுக்கோட்டையில் சுற்றி படம் எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட இயக்குனர் செல்லத்தங்கையா சார். அவர் ஒரு நல்ல இது அவருக்கு 2வது படம். நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் கூட. இந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் கணேஷ். அவர் நல்ல பாடகர், அதை தாண்டி நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல ஒரு ஹீரோ. நான் அந்த படத்தோட எடிட்டர் பன்னீர்னு பேசுகிறேன். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு சின்ன லேக் கூட இருக்காது. ஒரு பரபரப்பாக படம் போய் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிகிறதும் தெரியாது. அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்குது. படத்தை எல்லோரும் பார்க்கணுன்னு, தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். சிடி நேயர்களுக்கு வணக்கம். நான் அந்த கரிமுகன் படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். 4 பாடல் 4 சண்டை காட்சி அருமையாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட பாடல்கள் அருமையாக இருக்குது. சண்டை காட்சிகள் அருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். வந்து எல்லாம் தேட்டரில் பாருங்கள்.